எல்லோருக்குமே வணக்கம். தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அம்மன் தான் மாசாணி அம்மன் கோவில். இது பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப சிறப்புள்ள கோயில் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவில் இந்தியாவில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சியில் தான் அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலில் நீதிக்கல் அப்படிங்கிறது ஒரு திருட்டு, நம்பிக்கை, துரோகம், தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டாங்க. இவங்க எல்லாருமே அங்கே இருக்கக்கூடிய நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து அதில் பூசி அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டாங்க. அப்படின்னா நிச்சயமாக அந்த திருட்டு போனவங்களா இருந்தாலும் சரி, அந்த களவு போனவங்க அந்த நீதி கிடைக்கிறது இந்த அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இதற்கான முழுமையான தகவலையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்ன, மேலுமே இந்த ஆலயத்தில் நம்ம எப்படி இந்த வழிபாடுகள் செய்யணும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ பார்த்தீங்களா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா, பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் சுமார் 24 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மாசாணி அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்கு. இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் எனவும் அழைக்கப்படுது. மேலுமே ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமிக்கும் இடத்துல இந்த கோயிலானது இருக்குது. இந்த கோயில் பின்புலமாக ஆனைமலை குன்றினோட பசுமையை காண முடியும். அதே மாதிரி இந்த கோவிலோட பிரதான தெய்வமாக மாசாணி அம்மன் சன்னதியானது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்கில் இருக்கும். அதாவது அம்மனோட தலை முதல் பாதம் வரைக்கும் 15 அடி நீளம் கொண்டதாக இருக்கும். இந்த கோயிலில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான பிற சன்னதிகள், நீதிக்கல் மற்றும் மகா முனியப்பன் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாசாணி அம்மனை சுற்றி வலம் வந்தோம் அப்படின்னா தீராத வியாதிகளும் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையுமே காலங்காலமாகவே இருந்துட்டு வர ஒரு விஷயம். மேலுமே இந்த கோவிலோட அமைப்பானது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். இந்த கோவிலோட ராஜகோபுரம் வடக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு. கோவிலுக்கு 4 வாயில்கள் இருக்கு. மேலுமே கருவறையோட கிழக்கு பக்கத்தில் அம்மன் சுயம்புவாக இருக்காரு. பேச்சி அம்மனுக்கு தனி சன்னதியும் கோவிலோட காவல் தெய்வமாக கும்ப முனீஸ்வரரும் இருக்காரு. மேலுமே கோவில் வளாகத்திற்கை மகிஷாசுரவர்த்தினி மற்றும் சப்தமாக்கல், விநாயகர், கருப்பராயர், புவனேஸ்வரி, பைரவர் ஆகியவங்க இருக்காங்க. மேலுமே இந்த கோவிலோட பிரதான தெய்வமாக மாசாணி அம்மன் சன்னதியானது இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய மாசாணி அம்மன் சிலை படுத்த வாக்கில் இருக்குது. அம்மனோட தலை முதல் பாதம் வரைக்கும் 15 அடி நீளம் கொண்டதாக இருக்கும். மேலுமே இந்த ஆலயத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான வழிபாடு அப்படின்னு பார்த்தோமா நீதிக்கல் மற்றும் மகா முனியப்பன் இதுதாங்க ரொம்ப ஸ்பெஷல். மாசாணி அம்மனை சுற்றி வலம் வந்தாலே தீராத வியாதிகளுமே தீரும் அப்படிங்கிறது நம்பிக்கையாகவே காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய மக்களிடம் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயமா இருக்குது. தெற்கே தலை வைத்து படுத்திருக்கக்கூடிய அவருடைய திருக்கரங்களில் திரிசூலம், அதாவது உடுக்கை, கபாலம், சர்ப்பம் ஆகியவை காணப்படும். தலையில் ஜீவலா மகுடத்தோட மேலே நோக்கியபடி காணப்படுகிறாரு. இந்த ஆலயத்தோட வரலாறானது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதற்கு முன்னாடி இந்த நீதிக்கல்லோட சிறப்பையும் இங்கே எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆனைமலை மாசாணி அம்மன் கோவிலோட நீதிக்கல் அப்படிங்கிறது திருட்டு, நம்பிக்கை, துரோகம், தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க இவங்களுக்கு எல்லாமே உடனுக்குடன் நீதி பெறவோ உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை தான் இந்த முறை. பக்தர்கள் தங்களோட குறைகளை அந்த நீதிக்கல்ல முறையிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்டு உரலில் மிளகாயை நிறைய போட்டு அரைச்சி அந்த விழுத கல் மீது பூசி 90 நாட்களுக்குள்ள நீதி கிடைக்க வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்குவாங்க. இப்படி வேண்டும் போது அவங்களுடைய வேண்டுதல் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். அதே மாதிரி ஆட்டுக்கல்ல மிளகாய் அரைத்து அந்த மிளகாய் விழுதை நீதிக்கல்லின் மீது பூசி தங்களுக்கு ஏற்பட்ட அநீதியை அம்மனிடம் சொல்லி உடனடி நீதி வேண்டி வழிபடுவாங்க. இப்படி செய்வதனால அநீதி இழைத்தவங்களுக்கு தண்டனையும், பாதிக்கப்பட்டவங்களுக்கும் 90 நாட்களுக்குள்ள நீதியும் நிவாரணமும் கிடைக்கும் அப்படிங்கிறது மக்களுடைய அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்குது. மேலுமே தங்களோட கோரிக்கை நிறைவேறியதுமே பக்தர்கள் மீண்டும் வந்து அந்த அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவாங்க. இதுதான் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இப்படி செய்வதனால அநீதி இழைத்தவர்களுக்கு தண்டனையும், பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு 90 நாட்களில் நீதியும் நிவாரணமும் கிடைக்கும். மேலுமே தங்களோட கோரிக்கை நிறைவேறதுமே பக்தர்கள் மீண்டும் வந்து அம்மனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி நன்றி கடன் செலுத்துவாங்க. இது ஆனைமலை மாசாணி அம்மன் சயன கோலத்தில் அருள்வாணிக்கும் மயானத்தில் குடிகொண்ட அம்மன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் இந்த விஷயமானது இருக்குது. மேலுமே இந்த ஆலயத்தோட வரலாறு ரொம்ப ஸ்பெஷல்னே சொல்லலாம். பண்டைய காலங்களில் ஆனைமலை நன்னூர் அப்படிங்கிற பகுதியை நன்னூரால் ஆளப்பட்டது.
அதே மாதிரி தனக்கு சொந்தமான அடர்த்தியான மாந்தோப்பில் இருந்து பழங்களை பறித்தவங்களுக்கு கடுமையான தண்டனைகளை அவர் அறிவிச்சிருந்தார். அவரது படை தளபதியின் பெயர் பார்த்திங்களா கோசர். கோசருக்கு சயனி அப்படிங்கிற ஒரு பெண் இருந்தாள். சயனி ரொம்ப அழகு உடையவள் அப்படிங்கிறது. எனவே தன்னோட மகளுக்கு வீரமான ஒருவரை தான் திருமணம் செய்ய திட்டமிட்டார். மகிழன் அப்படிங்கிறவங்கள தன்னோட மகளுக்கு மணமகனாக தேர்வு செஞ்சிருந்தார். மகிழனுக்கும் சயனிக்கும் திருமணமானது நடந்தது. இருவரோட வாழ்க்கையும் ரொம்ப சிறப்பாக போணுச்சான். அதுக்கப்புறம் திருமணம் முடிந்து முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமானாங்களாம். கோசர் தன்னோட மகளோட வளைகாப்பு வைபவத்தை வெகு விமர்சையாக நடத்தினாங்களாம். அதுக்கப்புறம் 8வது மாதத்தில் தன்னோட மகளை தன்னோட வீட்டுக்கு அழைத்து செல்ல விரும்பினாங்க. ஆனால் மகிழனுக்கு தன்னோட மனைவியே பிரிய மனம் இல்லாமல் அதை அறிந்து கொண்ட கோசர் குழந்தை பிறந்த சில மாதங்களில் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக மகிழனுக்கு வாக்களித்தார். ஆனால் சயனிக்கு மாம்பழம் மீது ரொம்ப அதிக ஆசை வந்ததாம். எனவே தான் கோசர் பார்த்திங்களா விதவிதமான மாம்பழங்களை வாங்கி கொடுத்துருக்கிறாரு. ஒரு நாள் சயனியோட தோழிகள் சயனியை சந்திக்க அவளோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. தோழிகளை பார்த்த சயனிக்கு சின்ன வயதில் ஏரியில் குளித்த ஞாபகம் வந்துதான். எனவே தோழிங்கிட்ட நம்ம ஏரியில் குளிக்க எனக்கு ஆசையாக இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெண்ணோட ஆசையை அறிந்த அந்த கோசர் பத்திரமா சென்று வரும்படி சயனி மற்றும் தோழிங்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படி ஏரிக்கரைக்கு சென்று குளித்து கொண்டிருக்கும் போது ஒரு மாம்பழம் பார்த்திங்களா தண்ணியில் மிதந்து வந்திருக்கு. அதை எடுத்து அந்த சயனி பார்த்திங்களா அதை அப்படியே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அது நன்னூர் ராஜா தோட்டத்து மாம்பழம் அப்படிங்கிறது அறிந்த காவலாளி மன்னனிடம் சொல்லியிருக்காங்க. மன்னன் சயனிக்கு மரண தண்டனை வழங்கினான். இதை அறிஞ்ச சயனியோட கணவனான மகிழன் பார்த்திங்களா தன்னோட மனைவியை விடுவிக்குமாறு மன்னனிடம் வேண்டிக் கொண்டான். மகிழனோட தன்னோட மனைவிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கமும் பல யானைகளையும் பரிசாக நான் தரேன், என்னோட மனைவியை விற்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதையா ஏற்காம சயனிக்கு மரண தண்டனையை நிறைவேற்றிவிட்டான். பின்னர் பார்த்தீங்களா மகிழன் தன் மன்னனை கொன்று தானும் உயிர் துறந்தான். அதை அறிந்த கோசர் ஒரு ஈட்டியை தன்னோட மார்பில் குத்தி கொண்டு இருந்தார். இது நடந்த சில காலம் ஊரில் மழை இல்லாமல் மக்கள் அவதி உற்றாங்க. மேலுமே கர்ப்பிணி பெண்ணுக்கு மரண தண்டனை தந்ததுனால தான் இந்த ஊரில் மழை இல்லாததை உணர்ந்த அந்த மக்கள் அந்த பெண்ணிற்கு மண்ணில் சிலை எடுத்து பெண் தெய்வமாக வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. மேலுமே ஆரம்பித்த உடனே மழையானது ஊர் ஃபுல்லாக பெய்தது. ஊரோட செழுமை பழைய நிலைக்கு திரும்பியதான். அந்த தெய்வம் தான் பின்னர் பார்த்தீங்களா மாசாணி அம்மனாக அழைக்கப்பட்டாள். பிள்ளை பேரு இல்லாதவங்க மாசாணி அம்மனை வேண்டினாலே பிள்ளை பேரு சீக்கிரமாகவே கிடைக்கும். அதே போல தான் இங்கு இந்த நீதிக்கல்லில் மிளகாய் அரைத்து அம்மன் மீது பூசி வேண்டினாலே நினைத்த காரியம் அனைத்துமே அப்படியே நடக்கும். இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டமானது இறங்கும் விழா ரொம்ப சிறப்பாக நடைபெறும். மேலுமே தீமிரி திருவிழா நடைபெறுகிறது. அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்வாங்க. இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக நமக்கு நீதி கிடைக்கும். தீராத பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை போயிட்டு நீங்கள் வழிபட்டு வரும்போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் தீர்வு கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது பொருள் களவு பொறிச்சு ஏதாவது நீதி வழங்கணும் அப்படின்னு நினச்சிங்களாலும் இந்த ஆலயத்திற்கு போயிட்டு நீங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள் நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக 90 நாட்களில் அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும். அதே மாதிரி ஏதாவது களவு போன பொருளுமே மீண்டும் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோமா மாசாணி அம்மன் கோவில் தமிழ்நாட்டில் கோயமுத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அம்மன் கோவில் தான் இந்த மாசாணி அம்மன் தேவில். மேலுமே இந்த கோவில் இந்தியாவில் உள்ள ஆனைமலை பொள்ளாச்சியில் தான் அமைஞ்சிருக்கு. பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு திசையில் ஒரு 24 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த மாசாணி அம்மன் கோவிலானது அமைஞ்சிருக்கு. மேலுமே இது ஆனைமலை மாசாணி அம்மன் கோவில் எனவும் சிறப்பாக அழைக்கப்படுது. ஆனைமலை குன்றின் அடிவாரத்தில் ஆழியாறு சங்கமிக்கும் இடத்துல தான் இந்த கோவிலானது அமைஞ்சிருக்கு. மேலுமே இந்த ஆலயத்திற்கு சென்று வந்தாலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க முடியும். நீதிக்கல் அப்படிங்கிறது திருட்டு, நம்பிக்கை, துரோகம், தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவங்க உடனுக்குடன் நீதி பெற உதவக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த வழிபாட்டு முறை தான் இந்த வழிபாட்டு முறை. பக்தர்கள் தங்களோட குறைகளை நீதிக்கல்ல முறையிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆட்டுக்கல்லில் மிளகாய் அரைச்சி அந்த விழுத கல் மீது பூசி வழிபட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 90 நாட்களில் நீதி கிடைக்க வேண்டிக் கொள்கிறாங்க. அப்படி நீதி கிடைத்தவுடன் பார்த்தீங்களா அவங்க வழிபாடுமே இந்த ஆலயத்திற்கு வந்து நன்றி கடனை செலுத்துகிறாங்க. மேலுமே எண்ணெய் காப்பு
சாற்றி வழிபடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ அல்லது ரிலேஷனுக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்குமே யூஸ் ஆகட்டும். மேலுமே உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு நினச்சிங்களா, இந்த வீடியோக்கும் கீழே பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வாகவும் நல்ல ஒரு பரிகாரமாகவும் அமையும். அவங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஆலயத்திற்கு, இந்த மாசாணி அம்மன் ஆலயத்திற்கு நீங்கள் போயிருக்கீங்களா அல்லது இல்லையா அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க உங்களுடைய அனுபவங்களையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.